வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பெண் குழந்தைகளுக்கு அரசாங்கம் வழங்கும் ஒரு முக்கியமான சேமிப்பு திட்டம் தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் என்ன, யாரெல்லாம் தொடங்கலாம், மாதம் எவ்வளோ பணம் சேமிக்கலாம், முடிவில் நீங்கள் எவ்வளோ தொகை கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறது தான் எளிமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து பெண் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக நம்ம இந்திய அரசு வழங்கும் ஒரு சேமிப்பு திட்டம் தான். இந்த திட்டம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி இல்லை அப்படின்னா சில பேங்கில் வந்து தொடங்கலாம். பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 10 வயது இருக்கும்போதே இந்த கணக்கை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படின்னா 10 வயதுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கும் இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிக்கலாம். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சம் 2 பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து நம்ம தொடங்கலாம். எவ்வளோ பணம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 250 ரூபா செலுத்தலாம். அப்படி அதே மாதிரி ஒரு ஆண்டுக்கு வந்து அதிகபட்சம் அப்படின்னா 1,50,000 வரைக்கும் நீங்கள் செலுத்தலாம். நீங்கள் மாதம் 500 ரூபா, 1000 ரூபா அல்லது உங்கள் வசதிக்கு ஏற்ற எந்த தொகைனாலும் நீங்கள் சேமிக்கலாம். இந்த திட்டத்தில் வந்து மிகப்பெரிய சிறப்பே என்ன அப்படின்னா, இதோடைய வட்டி விகிதம் தான். அதாவது பேங்க் அக்கௌண்ட்டை விட உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் நல்ல வட்டி கிடைக்கும். இதனால் வந்து பெண் குழந்தைங்களோட படிப்பு, திருமண செலவுகளுக்கு வந்து ஒரு நல்ல சேமிப்பு திட்டமாக இருக்கும் இது. இந்த திட்டத்தோட காலம் வந்து 15 வருஷம். அதாவது நீங்கள் 15 வருஷம் பணம் செலுத்த வேண்டியது இருக்கும். இதோடைய முழு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து 21 வருஷம் ஆகும். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 18 வயசு ஆகும்போது அவங்களுடைய கல்விக்காக சில பணத்தை வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தோட மற்ற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இதோடைய டேக்ஸ் பெனிஃபிட் தான். அதாவது நம்ம செலுத்தும் பணத்துக்கு வந்து நல்ல வரி சலுகை வந்து கிடைக்கும். எப்படி இந்த கணக்கு வந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போய் குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டிங்கன்னா மற்றும் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டை வந்து கொண்டு இந்த திட்டம் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு சில நிமிஷத்துலேயே வந்து இந்த கணக்கை வந்து அவங்க நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. பெண் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு வந்து இது ஒரு நல்ல சிறந்த சேமிப்பு திட்டமாக இருக்கும். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொண்டு சேமிப்பு வந்து நீங்கள் தொடங்குங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா மாதம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 12,000 ரூபா வருஷத்துக்கு கிடைக்கும். அப்போது 1,80,000 ரூபா உங்களுடைய 15 வருஷம் மொத்த தொகை. இப்போ மாதம் வந்து 500 ரூபா நீங்கள் சேமிக்கிறீங்கன்னா அவங்க 21 வருஷம் கழித்து 2.8 லட்சமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு மாதம் இப்போ நீங்கள் வந்து பணம் கட்டலை அப்படின்னா, ஒரு மாதம் நீங்கள் பணம் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அடுத்த மாதம் நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் சேர்த்துனாலும் நீங்கள் பணத்தை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வருடத்துக்கு குறைஞ்சபட்சம் 250 ரூபா நீங்கள் கண்டிப்பாக கட்டியிருக்கணும். அதையும் கட்டலைன்னா அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். அப்படி இன்ஆக்டிவ் ஆகிட்டுனா 50 ரூபா பெனால்ட்டி கட்டி நீங்கள் மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. சில மாதத்துலேயே தாமதமானாலும் பணம் செலுத்தி கட்டிக்கலாம். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலானாலும் உங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல் வீடியோக்களுக்கு வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மகேஸ்வரி விலாக்.